வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நம்ம நிறைய விதமான சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் பண்ணிகிட்டு இருக்கோம். தாராளமாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட. இந்த பெயிண்ட் இருக்குல்ல, வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்டு, கடைக்கு அடிக்கிற பெயிண்ட்டு, நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு அடிக்கிற பெயிண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பிஸ்னஸை தருமா? அதேமாதிரி நம்ம வீட்டில் அடிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு குட் வைப்ரேஷனை வந்து தருமா அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? சைக்காலஜி படி வந்து அது உண்மையா, அல்லது வந்து இவங்க ஏதாவது ஏமாத்து வேலை, மார்க்கெட்டிங் வேலைக்கா இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னா, உண்மையிலேயே இந்த கலர்ஸ் இருக்குல்ல, இந்த கலர் என்பது உண்மையிலேயே உங்களுடைய மனதிற்குள் வந்து ஒரு மாற்றத்தை, ஒரு பாதிப்பை, அது ஒரு பாசிட்டிவான பாதிப்பாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான பாதிப்பாக இருந்தாலும் சரி, அதை ஏற்படுத்தும் என்பது 100% உண்மை. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் ஒரு டீ கடைக்கு போயிருப்பீங்க, விசிட் பண்ணியிருப்பீங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான டீ கடையாக இருக்கும். ஈவன் உங்களுடைய அவுட் ஆஃப் பட்ஜெட்டாக கூட இருக்கும். அது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்கனாமிக் லெவலில் அது கொஞ்சம் காஸ்ட்லின்னு தோணும். இருந்தாலும் அதே டீ கடைக்கு போவீங்க. அங்கே போனால் தான்ப்பா ஏதோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் அங்கே போகும்போது அந்த ரிலாக்ஸ் ஆகுதுல்ல, அதுக்கான காரணம் என்பது ஒருவேளை வந்து அது பெயிண்டாகவும் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமருடைய பிஹேவியர் அப்படிங்கிறது எப்படி முக்கியமான காரணமாக இருக்குதோ, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் அடித்திருக்கக்கூடிய பெயிண்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்க சார், அப்போ வீட்டுக்கெல்லாம் நம்ம என்ன பெயிண்ட் அடிக்கணும், அது நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ரொம்ப எலாபரேட்டாக சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன், த சைக்காட்ரிக் கவுன்சிலர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் புதுசான ஆளாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் மிக குறைவாக இருக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு ₹1,00,000 தரதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் அதை செஞ்சுருக்க. ஓகே, ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், லெட் அஸ் கோ ஃபார் திஸ் ஒன். ஓகே, ரொம்ப முக்கியமாக வந்து நம்முடைய மூடு சேஞ்ச் ஆகுதுல்ல, இந்த மூட் சேஞ்ச் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது சில கலர்ஸை பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது சுரக்குது. நமக்குள்ளே நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குப்பா. டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் அப்படிங்கிறது சுரக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு கிளர்ந்து எழுது இல்லையா? அந்த கலரை பார்க்கும்பொழுது உடனே நமக்கு வந்து அந்த டோபமைன் ஹார்மோன் சுரக்கலாம். சில ஹார்மோன் வந்து இருக்குது, அந்த ஹார்மோனை பார்க்கும்போது செரட்டனின்ங்கிறது வந்து நல்லா ரொம்ப தைரியப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து சுரக்கலாம். சில கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒத்து வரக்கூடிய கலர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில கலர்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். அது வந்து அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கலரை பார்க்கும்பொழுது பெரும்பாலான ஆட்களுக்கு ஆக்சிடாக்சின் சொல்லக்கூடிய உறவு முறைக்கு ரொம்ப லவ் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உறவு முறைக்கு ரொம்ப உகந்த ஒரு ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்சிடாக்சின் ஹார்மோன் அப்படிங்கிறது சுரக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது, அதை பார்க்கும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் பாசிட்டிவ் ஹார்மோன், நெகட்டிவான ஹார்மோன் அப்படிங்கிறதையும் சுரக்கலாம். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப வார்ம் கலர், ரொம்ப ஒரு வார்மான, ஒரு வெப்பமயமானன்னு வச்சுக்கலாமே. வார்ம்னு எப்படி நம்ம சொல்லுவோம்னா, அந்த வார்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னோட அது ஓகே போயிடுச்சா? ஓகே, ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வார்ம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு கதகதப்பான அப்படின்னு அர்த்தம். அங்கே வந்து கோல்டு சிச்சுவேஷன்லாம் நிறைய நிலவரதுனால வந்து அந்த கோல்டு அதிகமாக, அந்த ஸ்னோ ஃபாலிங்லாம் இருக்கிறனால அங்கே வந்து இந்த வார்ம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக, ரொம்ப கதகதப்பான, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடியதான் இந்த வார்ம். ஓகேவா? ஸோ இந்த வார்ம் அப்படிங்கிற மாதிரியான கலர்ஸ் அப்படிங்கிறது, இந்த வார்மிங் கலர் அப்படிங்கிறது நிறைய கலர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் ஆரஞ்சு அண்ட் எல்லோ, இது எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸை மேக்ஸிமம் நீங்கள் எங்கே அடிக்கலாம்னு சொன்னால் உங்களுடைய ஆஃபீஸில் அடிக்கலாம். ஏன்னா ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கை வந்து சேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காம்படிஷன், அந்த போட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக அந்த ஸ்போர்ட்ஸு விளையாடக்கூடிய இடங்கள், அதே மாதிரி கம்பெனிஸு, ஆஃபீஸஸ்ஸு, ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம ஓடக்கூடிய இடங்கள், இது எல்லா இடங்கள்லையுமே வந்து ரெட் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ, இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் அடிக்கலாம். ரெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக அடிக்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். ஸோ இது மேக்ஸிமம் ஆஃபீஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தயவு செய்து ரெட், ஆரஞ்சு, எல்லோங்கிற விஷயங்களை உங்களுடைய வீட்டில் நீங்கள் கொண்டு வராதீர்கள், அதை நீங்கள் அடிக்காதீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஏன்னா வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரிலாக்ஸான இடம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டி மிகுந்த அந்த உங்களை வார்ம் ஆக்கக்கூடிய, கொஞ்சம் உங்களை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அப்படி ஸ்போர்ட்டிவான ஒரு ஆளாக உங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருந்ததுன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா? அதனால் வந்து அந்த விஷயங்களை நீங்கள் வீட்டில் தவிர்த்து கொள்வது நல்லது.
அடுத்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில் கலர், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பர்பிள் க்ரீன் இல்லையா. ஸோ க்ரீன் அப்படின்னோடனே பாட்டை போட்டுட்டு நானே நானா இருப்பேன்னு சொல்லிட்டு 96 லைஃப் ஆஃப் ராம் மாதிரி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரிகரன்ஸ் நமக்குள்ளே, அந்த மாதிரி ஒரு தன் எழுச்சி அப்படிங்கிறது நமக்குள்ளே வர்றதுக்கான காரணங்கிறது க்ரீன் வந்து அப்படிங்கிறது இயல்பாகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஹார்மோன்ஸை தூண்டக்கூடிய ஒரு சக்தி படைத்ததாக சைக்காலஜி உலகம் சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அது வந்து சேம் ஈக்குவல் ப்ளூக்கும் அந்த மாதிரி இருக்குது, ஈவன் பர்பிளுக்கும் வந்து அது இருக்குது. பல இடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கலரை வந்து அதாவது ப்ளூ கலர் வந்து மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கூட அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுனால ப்ளூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தவறில்லை. ஆனால் ப்ளூ என்பதும் பர்பிள் என்பதும் க்ரீன் என்பதும் ரொம்ப சில்லான இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டூரிஸ்ட் மாதிரியான ஓரியன்டான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெசார்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வீடுகளில் அதிகமாக வந்து நீங்கள் பர்பிள் கலர், அதே மாதிரி க்ரீன் கலர், அதே மாதிரி இந்த வாட் இஸ் தட் இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை மேக்ஸிமம் இந்த லைட் ப்ளூ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் அடிப்பது, அந்த மேக ப்ளூன்னு சொல்லுவாங்களா, ஸ்கை ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ப்ளூ கலரை அடிப்பதும் வந்து ரொம்ப அழகான ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூ க்ரீன் பர்பிள் இந்த மாதிரியான கலர்ஸை வந்து நீங்கள் அடிச்சுக்கொள்வது மிக ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அதில் நிறைய கலர் இருக்குது. நீங்கள் வீட்டு பெயிண்ட்டுக்கு வந்து இந்த ஏஷியன் பெயிண்ட் இந்த மாதிரியான கம்பெனி போயிட்டீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பல கலர்களை போடுவாங்க. ஆனால் பேஸ் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளூவோட இன்ஃப்ளூயன்ஸ், பர்பிளோட இன்ஃப்ளூயன்ஸ், க்ரீனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுவது, உங்களுடைய வீட்டுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணுவது, அல்லது இந்த மாதிரி கூலிங்கான பிளேஸ் நீங்கள் உருவாக்க அந்த மாதிரி பிஸ்னஸுக்கு போகிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை நீங்கள் செலக்ட் பண்ணுவது ரொம்ப நல்லதுப்பா. சரி, அடுத்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லெட் அஸ் கம் ஃபார் அவர் இந்த கலருக்கும் இந்த தமிழ்நாடுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது ஆக்சுவலாக இல்லையா. பிளாக் இல்லையா. இந்த பிளாக் அப்படிங்கிறது எங்கே சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, பிளாக் அப்படிங்கிறது வாட் இட் ரெஃபர்ஸ், எந்த எமோஷனை வந்து இது ரெஃபர் பண்ணுதுன்னா இட் ரெஃபர்ஸ் த ஸ்ட்ராங் எமோஷன். அந்த எமோஷன் எதுவாக இருந்தாலும் விடாப்பிடியாக பிடிவாதமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு திங்க்குக்கும் வந்து இந்த பிளாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து மில்லியனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய காருக்கு வந்து பிளாக் கலர் வந்து அடிச்சிருப்பாங்க, பிளாக் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை கொஞ்சம் நெகட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பேய், டெவில்ஸ் எல்லாத்தையுமே பேய்கள் இந்த மாதிரி கருப்பு அது இதுக்கெல்லாம் வந்து அதை வந்து அந்த பிளாக்கை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க இல்லையா. அந்த பிளாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அந்த கலர்லாம் வந்து அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஈவன் நம்மளுடைய கருப்பணசாமி கூட வந்து அந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது பிடிக்கும், பாண்டிசாமிக்கு பிளாக் கலர் பிடிக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா அவர்கள்லாம் விடாப்பிடியான ஆட்கள். அவங்க ஒரு தடவை வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அவங்க விடவே மாட்டாங்க, விடாப்பிடியான ஒரு ஆட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுறதுக்காக அந்த பிளாக் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அவங்க ஒன்றா சைக்காலஜியாக படிச்சுட்டு வந்தாங்க, பட் இயல்பாகவே அங்கே இருக்குது இல்லையா. ஸோ ஒத்து மொத்தத்தில் இந்த பிளாக் அப்படிங்கிறதே ஈவன் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த விடாப்பிடித்தன்மையை காட்டக்கூடியது. ஈவன் முஸ்லீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தான் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது பண்ணுவாங்க. நிறைய போராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளாக் கலர் அப்படிங்கிறத போடுவாங்க. பிகாஸ் இட் ஹாஸ் அ டீப் மீனிங். விடாப்பிடியானது, அந்த விடாப்பிடியாக அவர்கள் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கருது அதற்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப ஆழ்ந்த அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் வந்து அந்த பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப விஷயத்தை ரொம்ப டிஃபெண்டிவாக இருக்கக்கூடிய, ரொம்ப அப்படி எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக அந்த பிளாக் அப்படிங்கிறது இருக்குது. பல பேருக்கு பிளாக் என்பது பிடிக்கவில்லை. அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்லாம் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, கிடக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கே துமாரா காலா காலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலா படத்தில் வந்து அவர் போட்டிருப்பாப்பில், அந்த வில்லன் போட்டிருப்பார் ஒயிட் இஸ் அ மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒயிட்டாக இருப்பாப்பில் அவர் இல்லையா. ஸோ அந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது. ஸோ இந்த அரசியல் எண்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு, இந்த சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு ஒயிட் கலரை வந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கலாமா சார், அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அதுக்கு 2 எமோஷன் அப்படிங்கிறது இருக்குது. 2 முக்கியமான பாசிட்டிவான நிறைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறதையும் ஒயிட் வந்து கொடுக்கும். அதே போல் நெகட்டிவாக நிறைய எமோஷன்ஸையும் ஒயிட் என்பது கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான எமோஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவான எமோஷன் அப்படிங்கிறது த ஃபஸ்ட்டு திங் இஸ் எம்டி. தெர் இஸ் நோ திங்க் இன் திஸ், அந்த பர்டிகுலர் திங்கில் வந்து எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் அந்த ஞானம் தேடி போகக்கூடிய ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அந்த ஆசிரமங்கள் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே கிடையாது, வட இந்தியாக்களில் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அங்கே என்ன அடிச்சிருப்பாங்கன்னா ஒயிட் கலர் அப்படிங்கிறத கூட அடிச்சிருக்கிறதுக்கு நிறைய இடங்கள் அந்த ஒயிட் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஒயிட் ரெஃபர்ஸ் தான் எம்டினஸ், எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது தான் அந்த ஒயிட் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து ஒயிட் இஸ் அ வார்ம்னஸ்,
அது வந்து ஒரு ரிச் லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே நான் சொன்னாலே அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்பான ஒரு போட்டியாளர் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட ஒரு மேன்மையான ஒரு மேலோக்கான ஒரு மேல் அதிகாரம் கொண்ட ஒரு போட்டியை, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. பட் வேறு ஒரு போட்டி அப்படிங்கிறது அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் தனியாக வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அப்படிங்கிறது தனியாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஐபிஎல்லில் நடக்கக்கூடிய இந்த 2 சண்டைகள் அப்படிங்கிறது சாதாரண சண்டை. பட் அந்த மேலே ஒரு பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள், மேலே ஒரு லேயரில் யார் ஜெயித்தாலும் சரி, மொத்தத்தில் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் போதும், இது வந்து ரொம்ப அப்படியே எஃபெக்டிவாக இருந்தால் போதும், நிறைய ஆட்கள்கிட்ட ரீச் ஆகணும், நிறைய பிஸ்னஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மேல் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை இட் கேன் பி ரெஃபர்டு பை த ஒயிட் கலர். ஸோ அப்படி மேன்மை வாய்ந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒயிட் அப்படிங்கிறது சொல்லலாம். இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். அதே போல் ஒயிட்டுக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறது இட்ஸ் ஃப்ரெஷ். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயத்த, ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஈவன் இந்த புது கடையெல்லாம் ஆரம்பிக்கிறவங்கலாம் நிறைய மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஒயிட் கலர் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இஸ் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அறிகுறியாக அவர்கள் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களையும் தாராளமாக வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறோன்னா அந்த பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்களையும் அந்த வந்து ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அதே போல் உங்களுடைய வீட்டில் வந்து ஹாலுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாம். பெட்ரூமுக்கு மேக்ஸிமம் ஒயிட் கலர் அடிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது தெரியல. பட் ஹாலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒயிட் கலர் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். பிகாஸ் இட் ரெஃபர்ஸ் வெரி ஃப்ரெஷ். அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பியூர், அஸ் யூ நோன். ஃப்ரெஷ் அந்த ஒயிட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் கால் த பியூர். பியூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழுக்கு இல்லாதது, அப்பழுக்கற்றது, ரொம்ப ஜெனியூனான ஒரு விஷயம், ரொம்ப கண்ணியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் அது வந்து இட்ஸ் வெரி பியூர். ஈவன் அதிகமாக அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை அவர்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கான காரணம் வருது, நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள், நாங்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள், அப்பழுக்கற்றவர்கள் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் வந்து அந்த பியூராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக ஒயிட்டை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ. பட் இது எல்லாத்தையும் அப்படி நெகட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த எம்டினஸ் ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, அதையே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். எம்டினஸ், பீயிங் வெரி அலோன். ஸோ ஒரு தனியாக இருக்கிறாரு, அதை வந்து நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தனியாக இருக்கிறத பாசிட்டிவாக சொல்லணும்னா அவர் ஞானம் தேடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தனியாக இருக்கிற நம்ம நெகட்டிவாக சொல்லணும்னா பல ஆட்கள் வந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைப்பா, எல்லாமே ஒன்றும் எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டோம், ஒன்றும் பெருசாக நத்திங் இன்ட்ரெஸ்டட், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாத ஆட்களும் வந்து அந்த ஒயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுவாங்க. ஈவன் வந்து அந்த ஞானம், அந்த பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, அந்த பிடிப்பிலேருந்து நம்மளை வந்து அப்படியே விளக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த ஃபினரல் திங்க் இல்லையா, அந்த சவ ஊர்வலம் இல்லையா. மேக்ஸிமம் அந்த சவம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க அந்த சவத்தை சாத்தி வச்சிருக்கக்கூடிய இடங்களில் அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஒயிட் போட்டிருக்கிற ஒரு விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஈவன் மேலை நாடுகளில் கூட அந்த ஒயிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அந்த ஃபினரலில் வந்து அந்த ஒயிட் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அந்த இது போடுறாங்க இல்லையா, அந்த கடைசியாக இறுதியாக அவங்க போடக்கூடிய அந்த துணி முதற்கொண்டு அது ஒரு ஒயிட்டாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த ஒரு துணியில் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் வந்து ஞானம், என்ன ஞானம் அப்படின்னு சொன்னால் இவர்கள் நமக்கானவர்கள் கிடையாது, இவ்வளோ நாள் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்கங்கிறனால வந்து இவர்கள் நமக்கானவர்கள் நம்ம நம்பி இருக்கிறோம். பட் இவர்கள் உண்மையிலே நமக்கானவர்கள் கிடையாது. உண்மையிலேயே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் இவர்கள் வந்து வேறு ஒரு உலகத்திற்கு இப்பொழுது தகுதி வாய்ந்த ஒரு ஆளாக மாறிட்டாங்க. ஸோ ஞானத்தோடு அவர்கள்ட்டிருந்து டிட்டாச் ஆகி அப்படியே வந்து அவர்கள்ட்டிருந்து நாம் என்ன பண்ணோம், டிட்டாச் ஆகி அப்படியே வந்து அவரிடமிருந்து நாம் வெளிவர வேண்டும், அவர்களை வந்து நம்ம வந்து வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிட்டாச்மெண்ட்டான ஒரு ஃபீலிங்க்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் என்றைக்குமே ஞானம் கலந்த விஷயத்திற்கும் இந்த பியூரான ஒரு விஷயத்திற்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த நெகட்டிவ் ஓரியன்டாகவும் நம்ம வந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு ஞானம் கலந்த அதே நேரத்தில் நெகட்டிவான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலராகவும் ஒயிட் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது அது சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஞானம் சம்மந்தப்பட்ட அல்லது ஃபினரல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாகவோ அல்லது வேறு மாதிரியான அது சம்மந்தப்பட்டே வேறு மாதிரியான பிஸ்னஸாக இருந்ததுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் கலரில் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஹாலில் வந்து நீங்கள் ஒயிட் அடிக்கலாம். ஏன்னா இட்ஸ் ஸ்டார்ட் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய
ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ், இதுதான் வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரியான கலர்ஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ரைட் சார். பட் எனக்கு எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழப்பங்கள் இருக்குது, ரொம்ப அதிகமாக வந்து ரொம்ப ஒரு பயம் வாய்ந்த எண்ணங்கள் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லோரும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏனே தெரியல, என்னுடைய செயல்பாட்டில் எந்த விஷயம் அப்படிங்கிறது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தெரியல, பட் அதே நேரத்தில் வந்து எல்லோரும் என்னை விளக்குறாங்க, அது ஏன் அப்படிங்கிறதுனே தெரியல அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ கம் ஃபார் த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். அதான் முக்கியமானது. ஸோ இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களோட நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு, அந்த விஷயங்கள் எப்படிலாம் உங்களுக்கே சில நேரத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத டீப் சைடில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் ஒரு ப்ரொஃபஷனோடைய சப்போர்ட் மூலமாக அந்த விஷயத்தை வெளிக்கொணர்ந்து, இதைத்தான் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப பிடிப்பான, ரொம்ப எல்லாரும் வரவேற்கத்தக்க ஒரு ஆளாக நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த விஷயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஃப்ரீ டயக்னாஸ்டிக் செக்ஷன் தான். தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதான் எங்களுடைய நம்பர். ப்ளீஸ் கால் அஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். தட் இஸ் வாட். தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பாய்.